காசா பகுதியில் இஸ்ரேலிய படைகள் வான்வழி தாக்குதல். காசாவில் இருந்து தெற்கு இஸ்ரேல் விமானப்படை தளத்தை நோக்கி ஏவப்பட்ட ஏவுகணை. ஏமன் போர்த்தட் தொடர்பான குற்றச்சாட்டு சூனிய வேட்டை என விமர்சித்த ட்ரம்ப். பன்னாட்டு கூட்டு பணிக்குழுவை தாக்கிய ஜிகாதி பயங்கரவாதிகள். சமூக ஊடக தளங்கள் பதிவு செய்யப்பட வேண்டும் நேபாள அரசாங்கம் வலியுறுத்து. இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க. அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க. வாங்க காணொளிக்குள் போகலாம். சமீபத்திய மணி நேரங்களில் காசா பகுதியின் பல்வேறு பகுதிகளில் இஸ்ரேலிய படைகள் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை நடத்தின. அவர்கள் 2 கூடாரங்களை குறிவைத்துள்ளனர். அவற்றில் ஒன்று வடக்கே ஜபாலியாவில் இருந்தது. கமாஸ் செய்தி தொடர்பாளர் அப்தெல் லத்தீப் அல் கனோவாவை கொன்றது மற்றும் குழந்தைகள் உட்பட பலர் காயமடைந்தனர். மற்றொரு கூடாரம் கான்ஜோனிஸில் இருந்தது. அங்கு அதிகமான குழந்தைகள் காயமடைந்தனர். மேலும் வடக்கில் காசா நகரில் ஹஸ்தப்தாவி பகுதியில் இஸ்ரேலிய படைகள் அல் கரபாவி குடும்பத்திற்கு சொந்தமான ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு மீது குண்டு வீசி தாக்கியதில் 6 பேர் கொண்டு ஒரு முழு குடும்பமும் கொல்லப்பட்டது. வெடிப்புகள் முடிவில்லாமல் நடந்துள்ளன. காசா பகுதியின் பல்வேறு பகுதியிலிருந்து குறிப்பாக மையத்தில் உள்ள நொசைராட் மற்றும் அல்ஜெப் ஹஸ்வைடாவிலிருந்து ஆம்புலன்ஸ்களின் சைரன்களையும் பீரங்கி தாக்குதல்களின் சத்தம் கேட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த சில மணி நேரங்களில் மட்டும் சுமார் 9 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். டஜன் கணக்கானவர்கள் காயமடைந்துள்ளனர். இஸ்ரேலின் 3 வாரங்களுக்கு மேலான முழு முற்றுகையின் விளைவாக அதிக எண்ணிக்கையிலான உயிரிழப்புகள் மற்றும் மருத்துவ பொருட்கள் பற்றாக்குறை காரணமாக காசாவில் உள்ள மருத்துவமனைகள் நிரம்பி வழிகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் காசாவில் மீண்டும் போரை ஆரம்பிப்பதிலிருந்து இஸ்ரேல் கொன்ற சமீபத்திய கமாஸ் தலைவர் அப்தெல் லத்தீப் அல் கனோவா ஆவார். இந்த வார தொடக்கத்தில் இஸ்ரேல் கமாஸின் அரசியல் குழுவின் 2 உறுப்பினர்களான இஸ்மாயின் பர்கும் மற்றும் சலா அல் பர்தவில் ஆகியோரை முறையே ஒரு மருத்துவமனை மற்றும் கூடாரத்தின் மீது தாக்குதல் நடத்தி படுகொலை செய்தது. பாலஸ்தீன குழுவின் கூற்றுப்படி இஸ்ரேல் இதற்கு முன்பு ஹமாஸின் அரசியல் பணியகத்தை சேர்ந்து 9 பேரை கொன்றுள்ளது. அவர்கள் இஸ்மாயின் கனியை, ஜக்ஜா சின்வார், சலே அல் அரூரி, ட்ரஃப்கே முஷ்தாக், சமி அல் சர்ரா, மர்வான் இசா, ஜகாரியா, முயம்மர் ஜமீலா ஆஷாந்தி மற்றும் ஜவாத் அபு ஷம்மாலா என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் நேற்றைய தினம் இஸ்ரேல் ராணுவம் காசா பகுதியிலிருந்து தெற்கே இஸ்ரேலில் உள்ள விமானப்படை தளங்களை நோக்கி ஏவப்பட்டு ஒரு ஏவுகணையை அதன் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இடைமறித்ததாக தெரிவித்துள்ளது. சிறிது நேரத்திற்கு முன்பு வடக்கு காசா பகுதியிலிருந்து தெற்கு இஸ்ரேலுக்குள் சென்று ஒரு ஏவுகணையை நோக்கி ஒரு இடைமறிப்பான் ஏவப்பட்டது என்று ராணுவம் கூறியது. இடைமறிப்பின் விளைவு இன்னும் மதிப்பாய்வு செய்யப்படுகின்றது. நெகேவ் பாலைவனத்தில் உள்ள விமானப்படை தளமான கட்சருமில் இந்த ஏவுகணை சேரன்களை எழுப்பியது. முந்தைய ராணுவ புள்ளி விவரங்களின்படி இஸ்ரேல் காசா மீது தனது வான் மற்றும் தரைவழி தாக்குதலை மீண்டும் தொடங்கியதிலிருந்து வான் பாதுகாப்பு அமைப்புகள் காசா பகுதியிலிருந்து 5 ராக்கெட்டுகளை இடைமறித்துள்ளன. மார்ச் 18ஆம் தேதி முதல் இஸ்ரேல் தனது தீவிர ராணுவ நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்கியதிலிருந்து குறைந்தது 830 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாகவும் 1787 பேர் காயமடைந்ததாகவும் காசாவின் சுகாதார அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் நேற்றைய தினம் கசிந்த ஏமன் போர்த்தட் தொடர்பான குற்றச்சாட்டுகளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிராகரித்து இது ஒரு சூனிய வேட்டை என்று கூறி ஜனநாயக கட்சியினர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளுக்கு மத்தியில் தனது பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஷெத்தை ஆதரித்தார். அட்லாண்டிக் பத்திரிகை மூத்த அமெரிக்க அதிகாரியின் சிக்னல் செய்தி செயலிக்குழுவில் அதன் ஆசிரியருடன் தற்செயலாக பகிரப்பட்ட செய்திகளின் படியெடுத்தல்களை வெளியிட்டதை அடுத்து ட்ரம்ப் பதிலளித்தார். ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீதான தாக்குதல்களின் நடவடிக்கைகள் தொடங்குவதற்கு முன்பு விமானங்கள், ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் பற்றிய விவரங்கள் உட்பட அரட்டையில் கெக்செட் குறிப்பிட்ட விவரங்களை பகிர்ந்து கொண்டதாக தி அட்லாண்டிக் செய்தி வெளியிட்டுள்ளது. ஓவல் அலுவலகத்தில் இந்த சம்பவம் தொடர்பாக கெக்செட்டின் நிலைப்பாடு குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது கெக்செட் சிறப்பாக செயல்படுகின்றார், இதற்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று ட்ரம்ப் AFP-யிடம் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் தெற்கு சிரியாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு அரபு லீக் பொதுச் செயலாளர் அகமது அபுல் கெய்ட் நேற்றைய தினம் கடும் கண்டனம் தெரிவித்தார். இது பொதுமக்களை கொன்று காயப்படுத்தியதாக AL தெரிவித்துள்ளது. சிரியாவின் வெளியுறவு அதிகாரிகளின் கூற்றுப்படி கடந்த செவ்வாய்க்கிழமை தெற்கு சிரியாவின் தாராவில் உள்ள கோயாயா நகரத்தின் மீது இஸ்ரேலிய விமானப்படைகள் செல் தாக்குதல் நடத்தியதில் 6 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் பலர் காயமடைந்தனர். தெற்கு சிரியாவில் தங்களை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்திய பல பயங்கரவாதிகளை துருப்புக்கள் அடையாளம் கண்டுள்ளனர் என்றும்
என்றும் இதனால் பதிலடியாக துப்பாக்கிச்சூடு நடத்தினர் என்றும் இஸ்ரேலிய ராணுவ செய்தி தொடர்பாளர் அவிச்சாய் ஆத்ரே கூறினார். சிரிய நிலத்தின் இஸ்ரேல் தொடர்ந்து நடத்தும் தாக்குதலை நிராகரிப்பதாக அபுல் கெய்ட் மீண்டும் உறுதிப்படுத்தினார். இது நாட்டின் இறையாண்மையை அப்பட்டமாக மீறுவதாகவும் சிரியா கடந்து வரும் முக்கியமான நேரத்தை பயன்படுத்தி அதன் நிலங்களை சூறையாடி தேச துரோகம் மற்றும் மோதலை தூண்டும் ஒரு அப்பட்டமான முயற்சி என்று கூறினார். சிரியாவிற்கு எதிரான கொடூரமான மற்றும் நியாயமற்ற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை நிறுத்த ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் தனது பங்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். பிராந்தியத்தின் நாடுகள் மற்றும் மக்களுக்கு எதிரான இஸ்ரேலிய தாக்குதலை தடுக்க சர்வதேச சமூகம் வலுவான மற்றும் தெளிவான நிலைப்பாடுகளை எடுக்க வேண்டும் என்று அவர் கோரினார். 2022 ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளை மாற்ற சதி செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் பிரேசிலின் உச்சநீதிமன்றம் நேற்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி ஜெயர் போல்சனாரோ மற்றும் அவரது 7 கூட்டாளிகள் மீது முறையாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. ஆட்சி கவிழ்ப்பு முயற்சி, சதி மற்றும் ஜனநாயக நிறுவனங்களை நாசப்படுத்தல் உள்ளிட்ட குற்றவியல் குற்றச்சாட்டுகளை தொடர நீதிபதிகள் ஒரு மனதாக வாக்களித்தனர். வழக்கை மேற்பார்வையிடும் நீதிபதி அலெக்சாண்ட்ரே டி மோரஸ் போல்சனாரோ தேர்தலை இழிவுபடுத்தும் முயற்சிகளுக்கு தலைமை தாங்கினார். வாக்களிப்பை ரத்து செய்ய திட்டங்களை வரைந்தார் மற்றும் ஜனாதிபதி லூயிஸ் இனோசியா லுலா டா சில்வாவின் பதவியேற்பை தடுக்க முயன்றார் என்பதற்கான போதுமான ஆதாரங்களை வழக்கறிஞர்கள் சமர்ப்பித்ததாக கூறினார். குற்றம் சாட்டப்பட்டவர்களில் வால்டர் பிராகா நேட்டோ, ஆகஸ்டோ கெலெனோ மற்றும் ஆண்டர்சன் டோரஸ் உள்ளிட்ட பல முன்னாள் உயர் அதிகாரிகள் உள்ளனர். குற்றப்பத்திரிகை அங்கீகரிக்கப்பட்ட நிலையில் வழக்கு இப்போது விசாரணை கட்டத்திற்கு நகர்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜிகாதி பயங்கரவாதிகள் பன்னாட்டு கூட்டுப்பணிக்குழுவை தாக்கியதில் குறைந்தது 12 வீரர்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் சுமார் 10 பேர் காயமடைந்தனர் என்று பாதுகாப்பு அமைச்சகம் நேற்றைய தினம் தெரிவித்துள்ளது. கடந்த திங்கட்கிழமை இரவு முதல் செவ்வாய்க்கிழமை வரை இந்த தாக்குதல் நடந்ததாக அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. லெக்ஷாட் பெசின் கமிஷனின் MNJTF-இன் பிரிவு 3 புல்கோ பகுதியில் உள்ள கேமரூனிய எல்லைக்கு அருகில் உள்ள பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு படைகளின் கலப்பு சாவடியை பயங்கரவாதிகள் தாக்கினர். தாக்குதலின் போது பயங்கரவாதிகள் பல இலகுரக தந்திரோபாய வாகனங்களில் மேம்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்தியதாக அது கூறியது. சக்தி வாய்ந்த நாடு கடந்த குற்றவியல் நிறுவனங்களுடனான அவர்களின் வெளிப்படையான கூட்டணி காரணமாக காயமடைந்த அனைத்து வீரர்களும் சாட்டின் தலைநகரமான என்டஜமேனாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு தசாப்தத்திற்கு மேலாக போகோ கராம் போன்ற பயங்கரவாத அமைப்புகள் லேக்ஷாட் படுகையில் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாள அரசாங்கம் சமூக ஊடக தளங்களை பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொண்டுள்ளது அல்லது நாட்டில் தடை செய்யப்பட்டதன் விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டும் என அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். நேபாளத்தில் சமூக ஊடக தளங்களை இயக்கும் அல்லது இயக்க திட்டமிடும் நிறுவனங்கள் அல்லது நபர்கள் 30 நாட்களுக்குள் தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தில் பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். குறிப்பிட்ட நேரத்திற்குள் பட்டியலிட தவறும் தளங்கள் செயல்பட தடை விதிக்கப்படலாம் என்று அமைச்சகத்தின் தகவல் அதிகாரி மம்தா பாஸ்டோலர் சின்குவாவிடம் தெரிவித்தார். கூடுதலாக தளங்கள் ஒரு தொடர்பு புள்ளியை நிறுவ வேண்டும். ஒரு குடியிருப்பாளர் குறைதீர்க்கும் அதிகாரி மற்றும் இணக்கத்தை கண்காணிக்க ஒரு அதிகாரியை பெயரிட வேண்டும் என்று பாஸ்டோலா கூறினார். வைபர், டிக்டாக் மற்றும் வீடோக் ஆகியவை நேபாள அமைச்சகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.